ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மீனு ஆரி ஒர்க்ஸ். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 41 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்ல் பீட் ஸ்டிச் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பீட். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 1 சைஸு 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. ஸோ 5 சைஸில் ரொம்ப பெரிய சைஸ். ஓகேங்களா? ஸோ 2, 3 இந்த 2 சைஸில் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு இந்த பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ மிஷின் த்ரெட் எடுத்து எப்பயும் போல் நான் வந்து நாட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் இன்னுமே குரூப்பில் வந்து எப்படி சிஸ்டர் ஜாயின் பண்ணணும் உங்கள் குரூப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானே உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் தான், பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி ஸ்டிச்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு வந்து நீடில் பார்த்தீங்க அப்படின்னா அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். அயன் நீடில் பீட்ஸ் நீடில்னு சொல்லிட்டு விற்கும். சரிங்களா? ஸோ அந்த நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எப்பயும் போல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? ஸோ எப்பயும் போல் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் பீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீட்ஸ் கொஞ்சம் தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நான் 2 பீடாக பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பீடாக தான் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்த பீட் லோட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நம்ம அடுத்த பீட் லோட் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி தான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நல்ல நெருக்கமான ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவாங்க, இல்லைன்னா கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஸ்டோனை வச்சு எப்படி டிசைன்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீடிலில் வந்து ஒரு 2 to 3 பீட்ஸ் கிட்ட லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு போடுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அடிக்கடிக்க எடுக்க வேணாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா பொறுமையாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கேப்ஸ் எதுவுமே விழுகக்கூடாது. கேப்ஸ் எதுவும் விழுகாமல் அந்த லைன் மேலே ஏன்னு நல்லா பொறுமையாக ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து பேசிக் டு ப்ரொஃபஷ்னல் லெவல் மெஹந்தி கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேர்ல் பீட் ஸ்டிச். சரிங்களா? இது வந்து வெள்ளை கலரில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்களா, ஒயிட் பீட்னு கூட நீங்கள் கடைகளில் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போயே நம்ம 41 கிளாஸஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு ஆரி கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம மெஹந்தி கிளாஸ்க்கு வந்து போயிடலாம். சரிங்களா? நிறைய பேர் அதான் சிஸ்டர் எனக்கு டக்குன்னு மெஹந்தி கிளாஸ் சொல்லிக் கொடுங்க, ஏன்னா அது வந்து 25 டேஸ் கிளாஸ் தனி. ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க. டக்குன்னு அது முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் கூட ஆரியை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் அதையும் நான் சொல்லிக் கொடுத்து இதையும் சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் குழப்பம் இல்லையா உங்களுக்கு? அதனால் ஆரி கிளாஸை எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வேகமாக முடிக்க முடியுமோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக வந்து முடிச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து ஒவ்வொரு பீடாக எடுத்து நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டூலிப் நீடில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீடு தான் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா அது வந்து அந்த லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு பீடு தான் எடுக்க முடியும். அதனால் பார்த்து எனக்கு இதே மாதிரி நீங்கள் 2 லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க்கை வந்து குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணாட் எப்பயும் போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி எண்ணாட் போட்டு எனக்கு இந்த மாதிரி நீங்கள் 2 லைன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.